அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய் நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. முதல் விஷயம், நாளைக்கு திருக்கோவிலில் திருவிக்கிரம சுவாமி தேவஸ்தானம் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் வைகாசி மாசப்பிறப்பின் முதல் சனிக்கிழமை அன்னப்பிரசாத பெருவிழா நம்ம ஏற்கனவே துவங்க இருக்கிறோன்னு சொன்னோம். திரும்பவும் சொல்கிறேன், நாள் 17/5/2025 நாளைக்கு சனிக்கிழமை. நேரம் மாலை 5:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் சாயந்தரம். இடம் உலகளந்த பெருமாள் கோவில் முன்புறம் அமைந்துள்ள 16 கால் மண்டபம் வளாகம், சன்னதி வீதி, திருக்கோவில். எங்கே அன்னதானம் சொன்னால் திரும்பவும் சொல்கிறேன், உலகளந்த பெருமாள் கோவில் முன்புறம் அமைந்துள்ள 16 கால் மண்டப வளாகம், சன்னதி வீதி, திருக்கோவில். உங்களுக்கு இந்த அன்னப்பிரசாத நிகழ்வு சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் 86 48 95 67 89 8648956789 7200278757 7200 2787757. நம்ம ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பார்க்கணும். அது என்னென்னா ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அம்மா, 2 பசங்க, ஆம்பளை பசங்க. அந்த பசங்களுடைய அப்பா, அதாவது பெண்மணியோட கணவர், அந்த பெண்மணி கல்யாணம் ஆன ஒரு 4 வருஷத்துல இறந்துறாங்க. அந்த பெண்மணியோட கல்யாணம் நடந்த பிறகு அவங்க தனித்து தான் வளர்க்குறாங்க. ரொம்ப பிள்ளைகள் ரொம்ப நல்ல ஒழுக்கமான பிள்ளைகள், கடின உழைப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வேலை பார்த்து அந்த ஊரில் ஒரு பெரிய நிலச்சுவாழ்ந்தாராக ஆகிடுறாங்க. 2 பேருக்கும் 10 ஏக்கர்ன்ற அளவுக்கு சொத்து வந்துடுது. சொத்து வந்தால் பிரச்சனை வரணும் இல்லையா? அதுலேயும் குறிப்பாக அண்ணன் தம்பியில் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிடுது, ஒருத்தர் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆன பார்த்திங்கன்னா மனைவியால் பிரச்சனை வரணும் இல்லையா? இதெல்லாம் தமிழ் சினிமாக்களையும் ட்ராமாக்களையும் பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் அந்த அண்ணன், கல்யாணம் ஆன அண்ணன் என்ன நினைக்கிறான்னா, நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பெற்றாச்சு, மனைவி வந்தாச்சு, நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம நல்லா இருக்கோம். தம்பி கல்யாணம் ஆகலை, அவனுக்கு எப்படி சரிசமமாக நம்ம பிரிக்க முடியும், அவன் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவனுடைய குடோன்லேருந்து, அவனுடைய அரிசி அடைக்கி வச்சுருக்க குடோன்லேருந்து ஒரு 10 மூட்டையை தம்பியோடைய குடோனில் போட்டுருவான். இது தம்பிக்கு தெரியாது. தம்பியும் அதே நேரத்தில் சிந்திப்பான், நமக்கு கல்யாணம் ஆகலை, நம்மளே ஒரு அதன் மேலே நாட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்துட்டுருக்கோம். அதே அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, 1க்கு 2 குழந்தை இருக்குது, நம்மளை விட அண்ணனுக்கு செலவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இனிமேல் நம்ம குடோன்லேருந்து நேரம் கிடைக்கும்போது 10 மூட்டை அண்ணன் குடோனில் இறக்கணும்னு சொல்லிட்டு இறக்கிடுறான். அண்ணனுக்கும் ஆச்சரியம், தம்பிக்கும் ஆச்சரியம். ஏன்னா தொடர்ந்து இது போல் அண்ணன் இறக்குவான், தம்பி இறக்குவான், ஆனால் மூட்டை குறையாது, மூட்டை அவங்க சரக்கு அவங்ககிட்டே இருக்கும் அப்படின்றது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாள் இது 2 பேருக்கும் புரியல. ஆக்சுவலாக இது ஒரு நாள் பௌர்ணமி நிலவில் இதே போல் அண்ணன் தம்பி குடோனுக்கு மூட்டை எடுத்துகிட்டு போகிறான், தம்பி அண்ணனுடைய குடோனுக்கு மூட்டை எடுத்துகிட்டு போகிறான். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது எதிர்பாராத விதமாக 2 பேரும் ஒருவர் மீது ஒருவர் மோதிக்கொள்ள நேரிடுகின்றது. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அப்புறம்தான் அண்ணனுக்கு தம்பியின் மேல் உள்ள பாசமும், தம்பிக்கு தன் மேல் அண்ணன் வைத்திருக்க பாசமும் புரிந்து பரஸ்பரம் நம்ம இப்படி பாசக்கார தம்பியை பெற்றதுக்கு கடவுளுக்கு நன்றி, பாசக்கார அண்ணனை கொடுத்ததுக்கு தாயாருக்கு நன்றின்னு 2 பேரும் மகிழ்ச்சியோட உச்சக்கட்டத்தை தொடர மாதிரி ஆனந்த கூத்தாடுவாங்க. இது ஆக்சுவலாக அது பிகாஸ் இது மாதிரி விஷயத்துக்கெலாம் காரணம் பார்த்திங்கன்னா வளர்ப்பு தான். நார்மலாக அண்ணன் தம்பினாலே சொத்துனாலே சண்டை வரும். அது புதுசாக மருமகம் வந்துட்டு அவள் ஏற்றி விட்டு புருஷனை ஏற்றி விட்டு பெருசாக சண்டை போடுவா அப்படின்ற மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் இந்த கதையில் ட்விஸ்ட் என்னென்னா 2 பேருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், தம்பி அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். தன்னை விட அது பெரிய உயர்ந்த குணம். அந்த இடத்துல
அந்த அம்மாவுக்கு பெரிய மகிழ்ச்சி, தன் பிள்ளைகள் சிறந்த வளர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அதன் பிறகு அவங்களுடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் வந்து அந்த கோயில், அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயிலில் வந்து ஊர் மக்கள்லாம் கூடுறாங்க. கூடி ஒரு பிரசன்னம் பார்க்குறாங்க. அப்போ வந்து கோவிலை பெருசுப்படுத்தணும், இந்த கோயிலில் இனிமேல் இந்த இடத்துல இனிமேல் சாணித்தியம் இல்லை, இங்கே கட்ட வேணாம், வேறு ஒரு நல்ல இடத்துல கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னம் வந்து பார்க்கப்பட்டது, சொல்லப்பட்டது. ஊர் மக்கள் எல்லோருமே ஒத்த கருத்துடன் என்ன வந்து முடிவெடுத்தாங்கன்னா, இந்த ஊர்லேயே சிறந்த இடம் எதுனா அண்ணனும் தம்பியும் அரிசி மூட்டையை மாற்றி அவங்கவுங்க அண்ணன் குடோனில் தம்பி குடோனில் அண்ணன் வைக்க போகும்போது அந்த பௌர்ணமி நிலவில் 2 பேரும் மோதிக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் தான் சிறந்த இடம், அன்பு வந்து அது மிக அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு அந்த இடத்த தான் கோயில் கட்டுவதற்காக தீர்மானித்து அவங்ககிட்ட போய் கேட்பாங்க. அம்மா 2 பசங்களும் மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொள்வார்கள். இது சாதாரண கதை, இது ஒரு புனையப்பட்ட கதை, இதில் நடந்த கதையெல்லாம் நம்ம வேண்டாம். நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு என்ன மெசேஜ் அப்படின்னு சொன்னால், அன்பால் இந்த உலகத்தை வெல்லலாம். நீங்கள் ஆகையால் அன்பு செய்வீர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒருத்தனை அடிக்கணுன்னா அவன் திரும்ப அடிப்பான்ல. நீங்கள் 4 பேரை கூட்டு போனீங்கன்னா அவனுக்கு 2 பேராக இருப்பான்ல, இல்லை அவனுக்கு 8 பேர் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஆயுதம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மரணமும் அதே ஆயுதத்தால் இருக்கும். கத்தி எடுத்தவங்க கத்தியால் விழுவது போல் எத்தனையோ ரவுடிகள் எவ்வளோ பேரை வெட்டி கொள்கிறாங்க. கடைசியில் அந்த வெட்டி கொண்டவனோட லைஃப்பும் அடுத்த நாள் வெட்டி கொல்லப்பட்டு தான் போகுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அரசியல் அதிகாரம் படைத்தவனாக இருந்தாலும், நீங்கள் ஒரு பெரிய டிப்ளமேட் சப்போர்ட் இருந்தாலும், பியூரோக்ராட் சப்போர்ட் இருந்தாலும், உங்களுடைய அதிகாரத்தை ஒரு மேலே வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க, ஒரு மேலே செலுத்துறீங்கன்னா அதன் மூலமாக செலுத்திய பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றி நிரந்தரமான வெற்றியாக இருக்காது. அது ஒரு நேரத்துக்கு அப்புறம் அந்த வெற்றி வந்து கரைஞ்சி போயிடும். இதே நீங்கள் அன்பால் நீங்கள் ஒரு வெற்றி பெறுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வெற்றி வந்து ஒரு அன்பால் தான், அந்த போரே அன்பால் தான் நடக்குது அப்படின்னா, அங்கே வெற்றி என்பது வின் 2 பேருக்குமே வெற்றியாக இருக்கும், உலகத்துக்கே வெற்றியாக இருக்கும். எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் அசைவம் விட்டுட்டேன். அந்த டைமில் ஆண்டாள் கோயிலில் ஒரு பெண்மணியை சந்திக்கிறேன். அவங்க கணவர் ஆப்கானிஸ்தானில் வேலை பார்க்குறாரு. மேல் பஸ்ஸு டெப்போக்கு எதிர்க்க அவங்க வீடு, அவங்க சொந்த வீடான்னு கூட ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த அப்பா வந்து, சார் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சரிம்மா அதில் என்ன இருக்குது, சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க ஏன் அதை சாப்பிடுவோன்னு நான் முடிவு எடுத்தேன்னா, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வந்து எங்களுக்கு நல்ல குழந்தை கிடைக்கும் சார். அங்கே ஏதோ ஒரு சகோதரனை வந்து என்னை ஒரு சகோதரனாக நினைத்து ஒரு வற்புறுத்தி இல்லை, ரொம்ப அன்போடு என்னை கூப்பிட்டாங்க. நாங்கள் போயிட்டேன். நானும் என் நண்பர் அப்தாலிஃப், இன்னொருத்தர் யாரோ இருந்தாங்க. மொத்தம் 3 பேர் போகிறோம். அங்கே எல்லாமே அசைவ உணவுகளாக செய்யப்பட்டிருந்தது. அந்த மேஜையில் எல்லா அசைவ உணவுகளும் இருந்தது. 2 ஆப்ஷன் தான். ஒன்று, நான் அசைவம் சாப்பிட்றதில்ல, நான் விட்டுட்டேன்னு சொல்லணும். இல்லைனா வந்து அவங்கள வந்து ஒரு சைவ உணவை வாங்கிட்டு வர சொல்லி அது சாப்பிட்ருக்கணும். ஒரு கால் நான் சைவ உணவை வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருந்தேன்னா அவங்க மனசு புண்பட்டுருக்கும். ஐயோ அண்ணனுக்கு பார்த்து பண்ணி ஒன்றும் சாப்பிடலையா அண்ணன் கடையிலேருந்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சுன்னு வருத்தப்படுவாங்க. அப்போ எனக்கு இருக்கிறது ஒரு ஆப்ஷன் தான். அது என்ன ஆப்ஷன்? அந்த உணவை சாப்பிட்றது தான். நான் வந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் அசைவத்தை விட்டுட்டுலாம் அவங்கள்ட்ட நான் சொல்லலை. அவங்க நினச்சிட்டாங்க இந்த வெள்ளையாக இருக்கும் போய் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் எல்லாம் அசைவம் சாப்பிடுவான்ற மாதிரி தான். இப்போ சமீபத்தில் கூட எங்கள் வகுப்பில் வந்து 17 பேர் வந்தாங்க. 17 பேரில் 4 பேரை தவிர எல்லோரும் அசைவம் சாப்பிடக்கூடிய ஆட்கள். அவன் பரம்பரையாகவே இந்த ஆடு மாடு கோழியை வந்து போய் வேட்டையாடி சாப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதுபோல் நான் எப்படி அந்த 14 பேரை பார்க்குறேனோ அதே போல் தான் என்ன அவங்க பார்த்துருப்பாங்க போல் இருக்குது. இவன் ஆளே கருப்பாக இருக்கான், குண்டாக இருக்கான், பருப்பு மாதிரி பேசுகிறான், இவன் வந்து 24/7 கோழிக்காலையோடையோ மீனோடய தான் சுற்றிட்டு இருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல் இருக்கு. பட் ஆனால்
நான் அவங்களுடைய அந்த அன்புக்கு அடிமை அப்படின்ற ஒரு பாயிண்டால் அந்த எல்லா உணவுகளையுமே ரசித்து ருசித்து சாப்பிட்டு அதோடைய சுவையெல்லாம் வந்து குறை நிறையெல்லாம் நான் பேசாமல் ரொம்ப மகிழ்ச்சிம்மா. காலைல 10 ஆக்சுவலாக ஆண்டாள் கோயிலேருந்து வந்து முதல் நாள் ஏதோ விசேஷம், அன்றைக்கி தான் அந்த விண்ணப்பம் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலைல 10:10க்கே சாதம், சாம்பார், ரசம், மோர் எல்லாத்தையும் ஊற்றி அடித்து நோத்திட்டு அடுத்த வேலையை பார்க்க போயாச்சு. இன்றைக்கும் அந்த அம்மா பேர் கூட ஞாபகம் இல்லை. அந்த ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அவர் அங்கே இன்ஜினியராக பணிபுரிந்தார், அவருடைய பேரும் ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த சம்பவம் வந்து பசுமரத்தாணி போல் என்கிட்ட இருக்கு. நான் செய்தது தவறு என்று என்னிடம் ஒரு 100-90 பேர் வாதிட்டாங்க. நீ ஆண்டாள்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டிய சொக்கலிங்கன்ட்டு. அவங்களுக்கு தெரியாது சாப்பாடு போட்டவளே ஆண்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது 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 வந்து ஆண்டாளுடைய என்ன சொல்கிறது, ஒரு சர்க்கிள்குள்ளே இருந்தால்தான், அவருடைய கண் பார்வைக்குள்ளே வாழ்கிறவங்களுக்கு தான் இதோடைய உள்ளார்ந்த அர்த்தம், இந்த நாடகம் புரியும். ஸோ எனக்கு அது ரொம்ப பெருமை மிக்க ஒரு நிகழ்வாக நான் நினைக்கின்றேன் என் வாழ்க்கையில். ஸோ அந்த பெண்மணி கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நான் வந்து அசைவம் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது, நான் சொல்லவும் இல்லை. இது சொல்லி என்ன ஆகுது, அந்த மனசு அகெயின் புண்பட்டான். ஐயோ அண்ணன் சாப்பிடாதால நம்ம சாப்பிட வச்சு பாவத்தை செத்துருமான்னு சங்கடப்படுவாங்க. இப்போ என்கிட்ட கான்டாக்டில் இல்லை, அதனால் நான் அந்த வீடியோ சொல்கிறேன். நான் இந்த விஷயத்தை ஏற்கனவே ஒரு முறை டிவியில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இன்றைக்கும் வந்து ஒரு 10 சம்பவங்கள் உன் வாழ்க்கையை அன்பால் ஆனது அது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவத்தை முதன்மையான சம்பவமாக சொல்லுவேன். இது மறக்க முடியாத சம்பவம். எப்போல்லாம் மேலூரை கிராஸ் பண்ணுறோன்னா எனக்கு அந்த 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 பெண்ணோட ஞாபகம். ஒரு ஒல்லியான தேகம், ஒரு கலர்ஃபுல்லான முகம், ரொம்ப குழந்தைக்காக இயங்கக்கூடிய மனம். அந்த அவங்க கணவரும் ரொம்ப சிம்பிள் அண்ட் நல்லா படித்த பையன். அவங்க என்ன ஜாதின்னு தெரியாது. அவங்க வந்து எனக்கும் அவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த மனிதர்கள் பிரித்த கல்லர் ஜாதியா, தேவர் ஜாதியா, அந்த ஜாதியா, இந்த ஜாதியாலாம் இல்லாமல் நானும் ஆண்டாள் ஜாதி, அந்த பொண்ணும் ஆண்டாள் ஜாதி. ஆண்டாள் என்ற குடைக்கு கீழே வாழக்கூடிய ஒரு மனித ஜாதியாக தான் நான் வந்து அந்த இடத்துல அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுபோல் இந்த முதல் கதைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, முதல் கதையில் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வரணும். எப்போ நான் அன்பு அதிகமாக, ஐயோ அண்ணன் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சார், இன்னும் நான் மேலே வைக்கணுன்றதுக்காக தான் அந்த போட்டி சண்டை வரணும். கையை வச்சு குத்தி, கத்தி வச்சு குத்தி, அம்மாவோட சொத்து எனக்கு தான் ஜாஸ்தி வரணும், நான் படிக்கலை எனக்கு தான் ஜாஸ்தி வரணும், நீ படிச்சிருக்க உனக்கு எதுக்கு இவ்வளோ சொத்து, எனக்கு 2 பொம்பளை பிள்ளை உனக்கு 2 ஆம்பளை பிள்ளை உனக்கு எதுக்கு இவ்வளோ சொத்து, இப்படிலாம் சண்டை போடுறதுலாம் வந்து கேவலத்தோட உச்சக்கட்டம். வேறேன்னு வந்து இப்போ நான் வந்து எனக்கு அது போல் சம்பவம் நடக்கலை, அது கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலண்டான, பட் ஆனால் இந்தளவுக்கு மோசமான சம்பவம் இல்லை. ஆனால் அந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப இன்றைக்கும் பெருமை கொள்கிறேன். அது என்னவோ மறுக்கவே எனக்கு தோணலை. அந்த டைமில் வந்து ஒரு செகண்டு, அந்த ஒரு 2-3 செகண்டுக்குள்ளே நான் முடிவை கம்யூனிகேட் பண்ணிட்டேன். நான் ரொம்பலாம் அந்த ஆப்ஷன்ஸ் இப்போ சொன்ன மாதிரி 1, 2 அப்படிலாம் நான் வந்து திங்க் பண்ணவே இல்லை. இதை தான் சாப்பிட்றேன். என் கூட வந்து அப்தாலி ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்ன சொக்கு நீ வந்து டிசிஷன் எடுத்தால் ஃபேமாக இருப்ப, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்ப. அவன் பார்ப்பான், ஒருத்தன் கூட பழகிறேன், நான் வேணான்னு சொல்கிறேன்னா நான் சொல்லக்கூடிய விஷயந்தான். நான் டே 1லேருந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து செத்தா கூட இவங்களாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். அப்படி ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடியவன் இந்த சாப்பாடு விஷயத்தில் நீ இப்படி மாறிட்டேன்னா உனக்கு சொன்னால் புரியாது அப்தாலி, உனக்கு வேண்டியது கோட்டுறது தானே, அது சாயந்தரம் வாங்கி தரேன், வண்டியை ஓட்டு, அவ்வளோதான் அவனுக்கு நான் சொன்ன ஆன்சர். ஸோ அந்த வகையில் அன்பால் வந்து இந்த உலகத்தை வெல்ல முடியுமான்னு கேட்டால் என்னோடய பதில் வெல்லலாம். நீங்களும் அன்பால் இந்த உலகத்தை வெல்ல என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை இரவு இப்போது வகுப்புலேருந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். 14 சிங்கல்களுக்கு முன்னாடி இருந்து நாளைக்கு வந்து இதே இடத்துலேருந்து இது கொஞ்சம் முன்னாடி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மனுக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சந்திப்போம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் யுவானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.